ஒரு பழைய பண்ணையில ஒரு சின்ன கோழி குஞ்சு வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் உணவு தேட கிளம்புச்சு. அப்போ ஒரு சின்ன கல் அதோட தலையில விழுந்துச்சு. ஐயோ, என்னாச்சு? தலை சுத்துது. வானம் இடிச்சிடுச்சு. ஆஹா, வெள்ளை நிறம், நேர் கழுத்து, கம்பீர நடை. இந்த காட்டிலேயே நான் தான் அழகு. ஐயோ, என்னடா இது? என் ரெஃப்ளெக்ஷன் போச்சு. வானம் இடிஞ்சிச்சு. சிங்கம் ராஜா கிட்ட போகணும். என்ன சொல்றீங்க? என் மேல விழுமா? என் கம்பீரமான நடப்போச்சு. காலையில யார் மூஞ்சில முழிச்சனோ? நீ உன் மூஞ்சதானே பாத்துட்டு இருந்த. பச்சை தலை, மஞ்சள் மூக்கு. நான் சரியா இருக்கேன். வாத்து இனமே பொறாமப்படும். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பூகம்பம், காப்பாத்துங்க. என் தலை, என் ஃபெதர்ஸ், ஏன்டா என் நிம்மதியை கேட்க காலையிலேயே வருவீங்களாடா? வாத்து, முக்கியமான செய்தி நாங்கள் சொல்கிறோம். ஆபத்து, நாங்கள் விளக்குகிறோம். டேய், வானம் இடிஞ்சிடுச்சு. இங்க அவனவா உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கான். நீ அழக ரசிக்கிறியா? என்னது? உயிர் பயத்துல விஷயம் என்னன்னு தெரியாம மூவரும் சேர்ந்து சிங்கராஜா கிட்ட விஷயத்த சொல்லத்தல தெறிக்க ஓடினாங்க. அமைதி, சாந்தி. இந்த காடு என் சாம்ராஜ்யம். இந்த மனுஷங்க எல்லாம் எப்படி சத்தத்தோட வாழ்றாங்களோ. என் தோகை, என் தியானம் எல்லாம் போச்சு. அட அறிவு கெட்ட பறவைகளா! என்னங்க இது? ஐயா, பயங்கர சம்பவம். வானம் இடிஞ்சிடுச்சு. வானம் இடிஞ்சிடுச்சா? ஐயோ! என்னங்க இது? என்ன தேடி தேடி வருவீங்களா? நல்லா இருந்த காட்டுக்கு யாரோ சூனியம் வச்ச மாதிரி இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப பார்த்து என்னால வேகமா நடக்க முடியலையே. எல்லா பறவைகளும் வேகமா போச்சு. நடுக்காட்டுல ஒரு நரி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. பசியால வேற தவிச்சிட்டு இருந்துச்சு. அடடா, யார் செஞ்ச புண்ணியமோ? ஒரு யோசனை வந்துச்சு. நரி அண்ணா, ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. வானம் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. அதான் சிங்க ராசா கிட்ட சொல்ல போறோம். ஐயோ பாவம், என் கோழி தம்பிமார்களே, என்னாச்சு? வானம் இடிஞ்சிடுச்சா? நானும் கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும். 5 நிமிஷத்துல சிங்கம் ராஜா கிட்ட போயிடுவோம். என்ன நம்புங்க. உங்கள மாதிரி நல்லவங்க இந்த காட்டுல இருக்கிறதால தான் காடு நல்லா இருக்கு நரி அண்ணா. அது உண்மைதான். ஆமா, நாம நல்லா இருக்கணும். அதுவும் நல்லது. எல்லாரும் நரி தந்திரவாதின்னு தெரியாம பின்னாடி நடந்தாங்க. ஒரு கோழி குஞ்சு மட்டும் யோசிச்சுச்சு. ஒரு நிமிஷம், எனக்கு என்னவோ நாம சரியான பாதையில போற மாதிரி தெரியல. சிங்கம் வாசனை இல்லையே. நினைச்ச மாதிரி தப்பாதான் இருக்கு. நரி நரி இது நரி குடும்பம் இல்லமாச்சே. கோழி சந்தேகத்தினால் அந்த இடத்தை விட்டு சென்றது. நரி அதை கவனிக்கவில்லை. சிங்கராஜா, சிங்கரா, காப்பாத்துங்க. நரி குஷியாயிருந்துச்சு. டேய், எங்கட்டா கூட வந்த கோழிய காணோம். வாங்க முதல்ல அவனை தேடுவோம். சரி, நான் இங்கே பாக்குறேன். நான் இங்கே தேடுகிறேன். நான் இங்கே பாக்குறேன். என்ன? எங்க எங்க போச்சு? கோழி குஞ்சு தப்பிச்சுச்சு. நரி ஏமாந்துச்சு. அத பார்த்த நரி
கோழி குஞ்ச துரத்த ஆரம்பிச்சது. ஆனா நரியால ஓட முடியல. டேய் குட்டி பையா, நில்லு நில்லு, ஓடாத, என்னால ஓட முடியலடா. அதோ பண்ணை பண்ணை. நான் குடி வச்சா ஒரு இலவும் உழுவாது. ஐயோ போச்சே, கோழிக்கு ஆசைப்பட்டு என் மூஞ்சி போச்சு. கடைசியில நரிக்கு தண்டனை கிடைச்சது. வானம் நல்லா இருக்கு, வானம் விழல. நானு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அம்மா கோழி வாசல்ல காத்திருந்துச்சு. அம்மா, நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இதுதான் காரணம். காமா அம்மா கோழி நடந்ததெல்லாம் புரிஞ்சுகிச்சு. அப்புறம் மெதுவா சொல்லுச்சு. பரவாயில்ல பட்டு, தவறுகள் பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். எப்பேற்பட்டவர் சொன்னாலும் எத்தனை பேர் சொன்னாலும் கண்டு கேட்டு யோசி, அதுதான் அறிவு. ஆமா அம்மா, புரிஞ்சுது. மறுநாள் கால கோழி குஞ்சு வேற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சது. ஐயையோ, நான் பார்க்கல, சாரி. பட்டு மெதுமா சொல்லுச்சு. கவலைப்படாதே, கல் தானே விழுந்துச்சு. வானம் விழலையே. எதுவும் கண்டு கேட்ட பிறகு நம்பு, அதுதான் உண்மையான அறிவு.